ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வித் அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் வந்து வெளியாகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 1ல் கேட்கப்பட்ட 180 வினாக்களுக்கும் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து டிஆர்பி வெளியிட்ட அஃபிஷியலான டென்டேட்டிவ் கீ. ஸோ டென்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு சில தவறுகளுமே வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஏதாச்சும் கேள்விகளுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு இது வந்து ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா வித் புக் ப்ரூஃபோட நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸுமே வந்து தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 15th ஆன்சருக்கு வெளியாகிருக்குது. அண்ட் ஜூலை 22 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை தெரிவிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெட் பேப்பர் 1லேருந்து 150 வினாக்களுக்கும் கொஸ்டின்ஸ் அண்ட் அதோடைய ஆன்சர்ஸ் மட்டும் ஜஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சைக்காலஜிலேருந்து கேள்விகள். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1, ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் க்ளோஸ்லி interlinked. ஸ்டேட்மெண்ட் 2, emotional and social adjustment is also linked with physical growth and development. ஸோ இந்த கேள்விக்கு both statements are correctனு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, which one of the following is not a part of neuron? ஸோ இதுக்கு ரிசெப்டார்னு கொடுத்துருக்குறாங்க. நாட் அ பார்ட் ஆஃப் நியூரான், ரிசெப்டார். நியூரானின் பகுதி அல்லாதது எது அப்படின்னா புகுவாய். தி ஹார்மோன் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டேக்கிள் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இஸ் அட்ரினலின். நமது அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் அட்ரினலின். அக்கார்டிங் டு எரிக்சன்ஸ் சைக்கோசோஷியல் தியரி, எ சைல்ட் என்டர்ஸ் பிரைமரி ஸ்கூல் அட் திஸ் ஏஜ். 4th ஸ்டேஜ். எரிக்சனின் மனசமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியில் நுழையும் நிலை 4ஆம் நிலை. Which of the following is not a goal in learning? Acquisition of physiological maturation. பின்வருவற்றில் கற்றலின் இலக்காக அமையாதது எது? உடல் ரீதியான முதிர்வை பெறல். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் LAD, லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ். தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எமோஷன் அண்ட் காக்னிஷன், பைடைரக்ஷனல். உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவு இருதர திசையானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அரேஞ்ச் எரிக்சன் சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் ஃப்ரம் பர்த் டு ஓல்ட் ஏஜ். எரிக்சனின் உள சமூக கோட்பாடு படிநிலை வந்து வரிசைப்படுத்தணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். தமிழே நான் வாசித்துறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்படும் முறை மேக்ஸ் அமைப்பாகும். கூற்று 2, பச்சிளம் குழந்தைகளின் முகத்தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகளும் சரியானது. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, ஒரு பொறுத்துக. செயின் லேர்னிங், கான்செப்ட் லேர்னிங், வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங் லேர்னிங். சங்கிலி தொடர் கற்றல், கருத்துக்களை கற்றல், வாய்மொழி கற்றல், பிரச்சனை தீர்க்க கற்றல். ஸோ இந்த கேள்வி பொறுத்துக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இன் ஸ்கின்னர்ஸ் அப்பேரண்ட் கண்டிஷனிங் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் டேஸ் இஸ் தி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி பீஜியன். இதுக்கு ஆன்சர் கிரெயின், ஆப்ஷன் ஏ. ஸ்கின்னரின் ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது தானியம். Which is associated with the success and rewards while children play? Law of effect. குழந்தைகள் விளையாடும்போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோட தொடர்புடையது? விளைவு விதி. ஆன்சர் ஆப்ஷன் டி. The young one of the elephant walks immediately after birth. ஸோ இது வந்து இன்ஸ்டிங்டிவ் லேர்னிங் சொல்கிறாங்க. யானைக்குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது இயல்பூக்க கற்றல். ஆன்சர் ஆப்ஷன் டி. Separating the vessels that are kept one inside the other comes under this category. Problem solving learning. Answer option C. ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது இவ்வகை கற்றல். பிரச்சனை தீர்த்தல் கற்றல். Pigeon box in the apparent conditioning was used by Skinner. Answer option A. Next again ஒரு பொறுத்துக. சைக்காலஜிஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. தாண்டெக், ஸ்கின்னர், பாப்லோ, கோலர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, புதிதாக பிறந்த பறவைகள், நாய்க்குட்டிகள் அவற்றிற்கு முன் செல்லும் பொருள்களை பின்தொடர்ந்து வாழிடத்துக்கு செல்வது உருப்படுத்துதல்னா அடியொற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரிண்டிங். ஆன்சர் ஆப்ஷன் சி. இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் வித் அ டாய் ஃபிசிக்கலி
A child imagines its functions by just looking at its image. Which stage of concept formation is represented? இதுக்கு வந்து ஐகானிக் ஸ்டேஜ். ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. உருவக நிலை. நெக்ஸ்ட்டு, மக்கள் பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பதை நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்தினார்? குறியீட்டு நிலை, சிம்பாலிக். ஆன்சர் ஆப்ஷன் சி. Why the term school is considered as the concept? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. It is a place for constructing knowledge. பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு மேட்ச்சு, ஸ்டேஜஸ் அண்ட் அதோட இயர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று முன்குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மனவளர்ச்சி உடலியல் அன்றி உளவியல் சார்ந்தது. காரணம் குழந்தைகள் தங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்க இயலும் என கருதப்பட்டவற்றை செய்ய முடியாத போது கோபம் கொள்கின்றனர். ஸோ இதில் ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கூற்று ஏவும் சரி, அதுக்கான காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவளர்ச்சி அமைது கொண்ட பருவம். கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் மிக பொருத்தமான காரணத்தை தேர்ந்தெடுக்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். தே இன்வால்வ் இன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, ரெண்டு கூற்று ஆக்கவியல் ஆசிரியர் சார்ந்து இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று ஒன்று, ஆய்வுக்குரிய செயல் திட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும். கூற்று இரண்டு, மாணவர்கள் தானே கற்பதற்கு உதவ ஆசிரியர்கள் விரிவுரை முறையை பயன்படுத்த வேண்டும். ஸோ இதில் கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுகிறது? இமிட்டேஷன், பின்பற்றி கற்றல். ஆன்சர் ஆப்ஷன் டி. அகெயின் ஒரு மேட்ச்சு. ஸோ வந்து டெஸ்ட்டு அண்ட் அதோடைய சைக்காலஜிஸ்ட் நேம் வச்சு கொடுத்துருக்காங்க. டைப் அப்ரோச், ட்ரைட் அப்ரோச், டைப் கம் ட்ரைட் அப்ரோச், ஹியூமனிஸ்டிக் அப்ரோச், ஐன்சிக், கால் ரோஜர், ஆல் போர்ட்டர், ஷெல்டன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சூப்பர் ஈகோ? சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது இது. ஆன்சர் ஆப்ஷன் சி. கன்சிடர்ஸ் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் இட்ஸ் நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ். தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டும் கருத்தில் கொண்டது. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாக்கியங்களில் ஒன்று கூற்று மற்றொன்று காரணம். ஸோ கூற்று காரணம் கொஸ்டின் அகைன். உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம். காரணம், நன்றாக ஓடியாடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவர். ஸோ இதுக்கு ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் இரண்டு வாக்கியங்களில் கூற்று ஒன்று காரணம் ஒன்று. அகைன் கூற்று காரணம். கூற்று, செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம், குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடைபெறுகிறது. ஸோ இதுவுமே ரெண்டுமே சரி, இரண்டும் சரி, ரெண்டும் சரியான விளக்கம் கூட. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, அரிச்சந்திரன் நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கிய ஒழுக்க பண்பு எது? உண்மை பேசுதல். ஆன்சர் ஆப்ஷன் டி. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அஃபிஷியலாக டிஆர்பி வெளியிட்ட ஆன்சர்ஸு. அண்ட் இது ஒரு டென்டேட்டிவான ஆன்சர். கண்டிப்பாக இதில் தவறுகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டால் இல்லை, ஜஸ்ட் உங்களுடைய ஆன்சருக்கு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம தமிழ் கேள்விகள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. கூற்று இரண்டு, விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது. ஸோ இதில் கூற்று ஒன்றும் தவறு, ரெண்டும் தவறும் கொடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது தப்புன்னு நினைக்கிறேன். கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தான் தவறுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து உங்கள் கொடுத்துருக்குற ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே வந்து ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன், இந்தந்த கேள்விகள்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புக் ப்ரூஃபோட வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி தப்பு தான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு கூற்று காரணம்,
பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவ முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்துப்போகின்றன, அவற்றை இன எழுத்துக்கள் என்று கூறுவர். காரணம், எல்லா இன எழுத்துக்களும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும். ஸோ இதுக்கு கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட். நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஆழி கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டிய கிணறு. உரை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டிய கிணறு. கட்டு கிணறு அப்படிங்கிறது சரள நிலத்தில் தோண்டிய கிணறு. பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்பு. ஸோ இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு பொறுத்துக. இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம் அப்படின்னா கலித்தொகை கரெக்டு. இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம். இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுக. எதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நெக்ஸ்ட்டு கூற்று 1 கூற்று 2. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கூற்று 2. படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாவது இல்லை. ஸோ இதுக்கு கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 வந்து தவறு அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டறிக. மயங்கொலி எழுத்துக்கள் வச்சு கொடுத்துருப்பாங்களே, இல்லை சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களாக அமைந்துள்ளன? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2. புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் நெடுநல் வாடை. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பொறுத்துக. ராஜா நேற்று வந்தான் தன்வினை தொடர். ராஜா நேற்று வருவித்தான் பிறவினை தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவ மீதி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1 எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய 3ம் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். கூற்று 2 எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். ஸோ இதில் 2 கூற்றுகளுமே சரி அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வினை மரபு சொற்களை பொறுத்துக. அம்பு எய்தார், சுவர் எழுப்பினார், கூடை முடைந்தார், மாத்திரை விழுங்கினார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. எச்சமென ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்ற அல்ல பிற. கல்வியின் பெருமை உணர்த்தும் நாலடியாரின் பாடல்களை எழுதியவர் சமண முனிவர் பலர். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. அச்சு வெல்லம், இனிப்பு, வாழைப்பூ துவர்ப்பு, மிளகாய் கார்ப்பு, புளியங்காய் புளிப்பு. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன். காரணம் மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது. ஓகேவா, அந்த கொஸ்டின் இதுக்கு வந்து 2மே சரி. ஓகேவா, கூற்றும் சரி காரணமும் சரி அப்படிங்கிற ஆன்சர். நெக்ஸ்ட்டு விசேஷம் என்பதன் பொருள் சிறப்பு. நெக்ஸ்ட் அகைன் ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூலாகும். காரணம் எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துகள் இதில் இல்லை. ஸோ கூற்று சரி காரணம் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது. ஸோ இது வந்து எழுவாய் தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருவாங்க. ஓகேவா, உரிச்சொல் தொடர், பெயர்ச்சொல் தொடர், பெயரச்சு தொடர், எழுவாய் தொடர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஒளி. இது வந்து இளமை பெயர்கள். யானை, கன்று, சிங்கம், குருளை, புலி, பரல், குரங்கு, குட்டி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும். இதில் சேகரம் இதோடைய பொருள் வந்து கூட்டம். மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேர தமிழ் சொல் ஒரு மொழி. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1 சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர் ஆகும். கூற்று 2 அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாக மட்டுமே வரும். இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பொறுத்துக. பெயர்ச்சொல் மரம், உரிச்சொல் மாநகர், இணைப்புச்சொல் வினைச்சொல் ஓடுதல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக சொல் பொருள் அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை நோஞ்சல் பொறுத்தல் போற்றார் பகைவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ரெண்டு கூற்று. கூற்று ஒன்று சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கூற்று இரண்டு கடையில் விழல்கள் ஒருவரான வல்விலோரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கியவர். ஸோ இதுக்கு கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ரெண்டு கூற்று கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கூற்று ஒன்று சரி, இரண்டு தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதோட தமிழ் முடியுது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்துடலாம். Choose the answer from the options given below to fill the blank in the sentence below. Dash is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer or used to emphasize a feeling. ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்து கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ரிப்பிட்டேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆன்சருக்கு மட்டும் தான் செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் ரிப்பிட்டேஷன். நெக்ஸ்ட்டு assertion and reason question. Assertion: scientists have proved that traveling improves memory and reduces the risk of heart disease. Reason: travel stimulates one's imagination and curiosity to seek information which engages both the heart and the mind. ஸோ இதுக்கு both statement correct and correct explanation கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. Next, who introduced the bread sandwich method in farming? ஸோ இதுக்கு ஆன்சர் நம்மாழ்வா. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சூஸ் தி ஆன்சர் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன்ஸ். நீரஜா ப்ளோட் வாஸ் தி யங்கஸ்ட் சிவிலியன் டு ரிசீவ் இந்தியாஸ் ஹையஸ்ட் ஆனர் ஃபார் பிரேவரி இன் பீஸ் டைம், த டேஸ் அவார்டு. ஸோ இது அசோக் சக்கரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. டூர், பில்கிரிமேஜ், எக்ஸ்கர்ஷன், பிக்னிக். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சூஸ் தி ரைம் ஸ்கீம். அட் லாஸ்ட் ஐ ஹாவ் திஸ் டு சே, ஐ டோன்ட் லை டு திஸ் டே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரைம் ஸ்கீமு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏஏ பிபி. நெக்ஸ்ட்டு fill in the blank. The old man was climbing the stairs in a hurry when he slipped because he dashed his balance. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அகைன் மேட்ச்சு. ப்ரிஃபிக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, சாரி சஃபிக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அரேஞ்ச்மெண்ட், கலர்ஃபுல், கனெக்ஷன், கிளாஸ்மேட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு டூ ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸ்டேட்மெண்ட் 1, homonyms are words with a similar sound and spelling but with a different meaning. ஸ்டேட்மெண்ட் 2, ஹோமோஃபோன்ஸ். ஹோமோனிம் அண்ட் ஹோமோஃபோனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் கரெக்டு, செகண்ட் ஒன் வந்து இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு செலக்ட் தி வேர்ட் ஃப்ரம் தி லிஸ்ட் பிலோ விச் இஸ் நாட் ரிலேட்டட் வித் தி மேக்கிங் ஆஃப் க்ளாத்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, உட்டென்சில். நெக்ஸ்ட் அகைன் மேட்ச். expression of greeting, expression of thanking, expression of apologizing, making request. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு 1, a paragraph discusses one idea in detail and aids the development of an overall topic. ஸோ பேராகிராஃபுடைய டெஃபினேஷன் தான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, a paragraph discusses many ideas and does not aid in the development of the topic. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு பட் நாட், ரெண்டு வந்து நாட் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 நாட் கரெக்ட். நெக்ஸ்ட்டு assertion reason question. The branches in the trees all had new leaves. Reason: it's the spring season. ஸோ இதுக்கு both அசர்ஷனும் ரீசனுமே கரெக்டு அண்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. சேஞ்ச் த மீனிங் ஆஃப் தி சென்டென்ஸ் பிலோ பை சேஞ்சிங் த வெர்ப் ஸ்டிச்
in the sentence. ஸோ இந்த கொஸ்டின் மை சிஸ்டர் ஸ்டிச்சஸ் ஹெர் க்ளோத்ஸ் சின்ஸ் ஹர் ஸ்கூல் டேஸ். ஸோ இதுக்கு ஸ்டார் கொஸ்டினுக்கு ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இதில் இல்லை. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே மார்க் உண்டு அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் அகைன் இதுக்குமே ஸ்டார் தான். சூப்பர். இது ஒரு மேட்ச் கொஸ்டின். ஸ்னோ சன் ட்ராயிங். ஸோ வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வச்சுருன்னு நினைக்கிறேன். ஸ்னோஃபால், சன்செட்டு, ட்ராயிங் ரூம், வெயிட்டிங் ஹால். ஸோ இதுக்கு வந்து ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்குமே வந்து எல்லாருக்குமே ஆன்சர் உண்டு இந்த கொஸ்டினுக்கும். நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு மேட்ச்சு. அனிமல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வச்சு, சாரி அதோடைய யங் ஒன் வச்சு, ஹார்ஸ், ஈகிள், ஆஸ்ட்ரிச், டீர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, 2 ஸ்டேட்மெண்ட்ஸு. ஃபஸ்ட் ஒன், idioms are a group of words with a specific meaning. Statement 2, idioms do not have a figurative meaning. ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சூஸ் தி டெட்ராசிலிபிக் வேர்டு ஃப்ரம் தி லிஸ்ட் பிலோ. யூனிவர்சிட்டி. டெட்ராசிலிபிக் வந்து யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச்சு ப்ரிஃபிக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. வாண்டட், அக்ரி, பெயிண்ட், ஒர்க்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அன்வாண்டட், டிஸ்அக்ரி, ரீபெயிண்ட், அண்டர் ஒர்க். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு அசர்ஷன், ரீசன். அசர்ஷன், ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஒன்ஸ் ட்ரூ வெல்த். ரீசன், ரிலேட்டிவ்ஸ் do not show any care and affection. ஸோ அசர்ஷன் கரெக்டு, பட் ரீசன் வந்து நாட் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸ்டேட்மெண்ட் 1, தி யங் சீகிள் ஸ்க்ரீம்டு வித் ஜாய். ஹியர் த வேர்ட் ஜாய் இஸ் அ நவுன். ஸ்டேட்மெண்ட் 2, தி யங் சீகிள் ஸ்க்ரீம்டு ஜாய்ஃபுல்லி. ஹியர் த வேர்ட் ஜாய்ஃபுல்லி இஸ் அன் அட்வர்ப். ஸோ இதுக்கு ஆன்சர் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு கிவன் பிலோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, when a sentence expresses surprise, wonder or emotion, we use a question mark. Statement 2, when a sentence makes the request or a comment, we end it with a full stop. So இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சூஸ் தி ஒரிஜினல் வேர்டு ஃபார் தி கிளிப்டு வேர்டு. த ஃபோன் இஸ் ஆன் டேபிள். ஃபோனுடைய ஒரிஜினல் வேர்டு என்ன அப்படின்னா டெலிஃபோன். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சூஸ் தி sentence from the list of sentences below which explains the meaning of the word prison. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. a place where people who do not follow the law are locked up. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸ்டேட்மெண்ட் 1, an anaphora is a technique where several phrases begin with the same word or words. Statement 2, an epithet. ஸோ அனஃபோரா அண்ட் எபித்தட் இதனுடைய டெஃபினேஷன் வச்சு கேள்வி இருக்குது 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இன் ஆர் நேஷ்னல் எம்ப்ளம் த வேர்ட்ஸ் சத்யமேவ ஜெயதே ஆர் ரிட்டன் இன் டேஸ் ஸ்கிரிப்ட் தேவநாகரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச்சு புட் அவுட், லுக் இன் டு, கிவ் அப், லுக் ஆஃப்டர். ஸோ இதுக்கான மீனிங்ஸோட மேட்ச் பண்ணணும். ஃப்ரேசல் வெர்பு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை தி கனெக்டாஸ் யூஸ்டு வென் கம்பேரிங் திங்ஸ் ஃப்ரம் தி லிஸ்ட் பிலோ. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சிமிலர்லி, லைக் வைஸ், இன் தி சேம் வே. Next 2 statements. Statement 1, a pun is a play on words. It is commonly used in riddles, jokes and poems. A limerick is a short poem. ஸோ போயமுடைய டைப்ஸுடைய டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்டு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு மேக்ஸு. A quadrilateral in which a pair of opposite sides
ஆர் பேரல், ட்ரெப்பீசியம். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் மட்டும் வாசிக்கிறேன். தமிழே பேரில் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம் சரிவகம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை 16, ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1, 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை 12. கூற்று 2, 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சதுரத்தின் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை 8. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட்டு தவறான ஒன்றை கண்டுபிடி. ஸோ மேக்ஸ்லேயுமே பாருங்கள் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தவறான கூற்றை கண்டுபிடிக்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. 0 ஒரு இரட்டை எண், 6 ஆனது ஒரு செவ்விய எண், பர்ஃபெக்ட் நம்பர். 1 முதல் 100 வரையிலான எண் தொகுதியில் மொத்தம் 25 பகா எண்கள் உள்ளன. ஸோ இதில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி. 1ஆனது பகு எண் அல்லது பகா எண் அப்படிங்கிறது. ஸோ 1ங்கிறது நெய்தர் எ பிரைம் நார் எ காம்போசிட் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஓர் எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், அதனை 5ஆல் வகுத்தால் 24 கிடைக்கும் எனில் அந்த எண். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி 16 கொடுத்துருக்காங்க. 1 முதல் 50 வரையுள்ள இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை 1. இரட்டை பகா எண்ணா 1 தான், 2 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட்டு ஓர் இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது, மேலும் 6 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 42 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு 7 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள் 2 ஸ்டார் கொஸ்டின் இருக்குது. ஸோ ரீசனிங். ஸோ இதில் வந்து 2க்குமே வந்து ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் கொஸ்டின் வச்சு 1. நெக்ஸ்ட்டு வரிசை ஜோடி அந்த கொஸ்டின் 1. ADCE இந்த அமைப்பில் அடுத்து வரக்கூடியது என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரிசை ஜோடிகள் சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த கேள்விக்கும் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்லேயுமே 2 கொஸ்டின் பார்த்துருப்போம் ஸ்டார் கேள்வி, மேக்ஸ்லேயும் 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ உங்களுக்கு 4 மார்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. 1 டன், 1 குவிண்டால், 1 சவரன், 1 கிலோகிராம். ஸோ இதை பொறுத்தணும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 1 ஜான் அளவுக்கு சமமானது 12 விரல்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. ராம் 5 லிட்டர் 750 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தான். அவன் நண்பர்கள் 1 லிட்டர் 300 மில்லிலிட்டர் தண்ணீர் குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீரின் அளவு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 4 லிட்டர் 450 மில்லிலிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லிலிட்டர் பால் தேவைப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 50 எனில் 1 மாதத்திற்கு பாலிற்கு செலவாகும் தொகை. இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1125. ஒரு புத்தகம் ரூபாய் 160க்கு வாங்கப்பட்டு 10% நட்டத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை ரூபாய் 144. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பின்வரும் வட்டி வீதங்களில் எந்த வட்டி வீதத்திற்கு அசல் ரூபாய் 1800க்கு ஒரு வருடத்திற்கு தனிவட்டியாக ரூபாய் 270 கிடைக்கும்? வட்டி அசல் வச்சு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 17%. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வருகிறது எனில் அந்த வருடத்தின் முதல் நாள். ஸோ கேலண்டர் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி திங்கள் கிழமை. நெக்ஸ்ட்டு ஓர் தந்தை தன் மகனின் வயதினை போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகன் மற்றும் தந்தை தற்போதைய வயதுகள் முறை. ஏஜஸ் கொஸ்டின் தந்தை மகன் வச்சு ஆன்சர் ஆப்ஷன் பி 3,21. கடிகாரம் 1 சராசரியாக 7 AM என காட்டுகிறது எனில் 1 PM போது மணிமுள்ளானது நகரும் கோணத்தின் மதிப்பு. கிளாக்கு அதோடைய ஆங்கிள் வச்சுக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்லேயே ஒரு பொறுத்துக. 1 கிலோமீட்டர், 1 மைல், 3/4 கிலோமீட்டர், 4/5 மீட்டர். ஸோ இதை பொறுத்தணும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு முற்பகல் 6 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகார மணியானது 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 7 பிற்பகல் மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை கணக்கிடுக.
ஸோ இதுவுமே அகைன் ஒரு கிளாக் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 6.08 பிற்பகல். நெக்ஸ்ட்டு ரூபாய் 1,00,000 கால் பங்கு, அரை பங்கு மற்றும் 4/3 பங்குகள் முறையே 1,00,000 வந்து பங்கு பிரிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு குமார் என்பவர் ரூபாய் 24,000 முக்கால் பகுதியை வங்கியில் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையில் தம் 2 மகள்களுக்கு சரி சமமாக பிரித்தளிக்கிறார் எனில் அவரின் ஒவ்வொரு மகளும் பெறும் தொகை எவ்வளவு? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 3000. பின்வருவற்றில் எது சரியானது? ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 2.176 = 272/125. நெக்ஸ்ட்டு கூற்று 1 கூற்று 2 பார்க்கலாம். மேக்ஸில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். கூற்று 1 விகிதத்திற்கு அலகு இல்லை, a ratio has no unit. கூற்று 2 விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2 ஆர்டர் ஆஃப் தி டேர்ம்ஸ் இன் a ratio cannot be reversed. ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே சரி, 2 கூற்றும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2 சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவரின் முத்து மாலை அறுந்து விட்டது. அம்மாலையிலிருந்த மொத்த முத்துகளின் எண்ணிக்கையில் 3/1 பங்கு தரையில் விழுந்தன, 5/1 பங்கு கட்டிலின் மேல் விழுந்தன. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 2 சகோதரிகள் முத்து மாலை. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 300 முத்துகள். நெக்ஸ்ட்டு கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தென் வச்சு வரக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? 10^5 > 100^2 10³ > 100. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இதுக்கு ரெண்டுமே சரி அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எதற்கு x-1 ஒரு காரணி ஆகும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ x⁴ - 1. நெக்ஸ்ட்டு 2 கூற்றுகள், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 2 மாறிகளில் அமைந்த ஒரு நேரிய சமன்பாடு xy தளத்தில் ஒரு நேர்கோட்டை குறிக்கும். கூற்று 2 2xy - 3 = 7 என்பது ஒரு நேரிய சமன்பாடாகும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட்டு பணத்தாள்கள் வச்சு ஒரு கேள்வி. ரூபாய் 5 மற்றும் 10 மதிப்புகளை கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு ரூபாய் 600 எனில் ஒவ்வொரு மதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 80,20 பணத்தாள்கள். நெக்ஸ்ட்டு x+5 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ x+5 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள கனசதுரத்தின் கன அளவுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சயின்ஸில் 30 கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். இந்தியாவின் பூர்வீக பயிர் நெல். உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் எது? ராமநாதபுர சுவாமி கோவில். 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொண்டவர்களில் மிகவும் துணிச்சலானவர் என ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஸோ யார் அப்படின்னா ராணி லக்ஷ்மிபாய். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று சேது பாரதம் திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாகவும் தடையற்ற பயணம் மேற்கொள்ள பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. காரணம் அது 2019ஆம் ஆண்டுக்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே சரி அண்ட் ரெண்டும் சரியான விளக்கம் கூட சொல்கிறாங்க. ஓகேவா? கூறம் வந்து காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை, மதராஸ் கிராம பஞ்சாயத்து திட்டம், உள்ளூர் நிர்வாக சீர்திட்டங்கள் அதோடைய வருடங்களுடைய பொருத்தனும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 ஆனது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. ஸ்டேட்மெண்ட் 2 தங்க நாற்கர சாலை திட்டமானது சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி ஆகிய நகரங்களை இணைக்கிறது. ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. குட்லாடம்பட்டி, கிள்ளியூர், கேத்ரின், செங்குபதி. ஸோ அது எந்த மாவட்டங்களில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது. நீர்வீழ்ச்சிகள் அது அமைந்துள்ள மாவட்டங்கள் வச்சு பொருத்தணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன.
கூற்று 1 உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆகும். பல பில்லியன் நுண்ணிய உயிரியான பவள முட்டுகளால் இவை உருவாக்கப்படுகின்றன. கூற்று 2 இப்பவளப்பாறை 2000 தனித்த பவளத்திட்டுகளையும் 2900 கிலோமீட்டர் நீண்டு. ஸோ இந்த மாதிரி பவளப்பாறைகள் வச்சு வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட்டு மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்டது. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா கொல்கத்தாவில். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. முக்கிய தினங்கள் உழைப்பாளர் தினம் மே 1, உள்ளாட்சி தினம் நவம்பர் 1, உலக தண்ணீர் நாள் மார்ச் 22, காந்தி தினம் அக்டோபர் 2. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. காரணம் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள் சிறந்து காணப்படுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட்டு தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும். இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழி, பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி மரியானா அகழி, தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி, அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி செயின்ட் ஹெலனா. ஸோ இது வந்து தவறானது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்ஜியோஸ்போம், ஜிம்னோஸ்போம், ரிக்ஸியா. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஜிம்னோஸ்போம் அப்படின்னா விதைகள் கனிகளால் சூழப்பட்டுக்குங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸு. கூற்று 1 விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா ஃபைரினாய்டோசோ எனும் பாசி எடுத்து செல்லப்படுகிறது. கூற்று 2 இது விண்வெளி பயணத்தின் போது கரியமில வாயுவை அகற்றுவதற்கும் மற்றும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது. ஸோ இதில் 2 கூற்றுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸு. கூற்று 1 உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேசியாகும். இந்தோனேஷியாவில் உள்ள மலைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது. ஸோ இதில் 2 கூற்றுமே சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? 1 to 50 EVSல நம்ம வச்ச இந்த டெஸ்ட் கொஸ்டின்லேயுமே வந்து இது இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. மலர்கள் கோடை காலத்தில் பூக்கும் மலர், இலையுதிர் காலத்தில் பூக்கும் மலர், குளிர்காலத்தில் பூக்கும் மலர், அனைத்து காலத்திற்கும் பூக்கும் மலர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 கூற்று. கூற்று 1 மண்புழுவை வளர்த்து அதன் மூலம் மண்புழு உரம் தயாரித்தலை மண்புழு வளர்ப்பு என்கிறோம். கூற்று 2 மண்புழுக்கள் கரிம பொருள்களை உண்டு எச்சத்தை வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் எனப்படும். ஸோ இதில் 2 கூற்றுமே சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாய்ந்தது. கூற்று 2 இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முடியாத பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக. குழியுடலிகள், தட்டை புழுக்கள், முத்தோலிகள், மெல்லுடலிகள். இதோடைய எடுத்துக்காட்டோட பொருத்தணும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. குழியுடலிகள், தட்டை புழுக்கள், முத்தோலிகள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் எது வெப்ப இரத்த வகுப்பு? வெப்ப இரத்த வகுப்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பறவைகள். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு. கூற்று 1 பறவைகள் பறக்கும் போது மிதந்து ஊறுதல் மற்றும் இறக்கைகளை அசைத்து பறத்தல் என 2 வகைகளை காண முடியும். கூற்று 2 பறப்பதற்கு உதவக்கூடிய நீண்ட இறகுகள் வால் மற்றும் இறக்கைகளில் உள்ளன. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 2 கூற்றுமே சரி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. சரணாலயம் அது அமைந்துள்ள மாவட்டங்கள். மேகமலை சரணாலயம் தேனி மாவட்டம் சொல்லலாம், களக்காடு திருநெல்வேலி, சாம்பல் நிற அணில் வந்து விருதுநகர், வேடந்தாங்கல் செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் இது காஞ்சிபுரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு குட்டி ஈனுபவைகளின் சிறப்பம்சம். தாய் சேய் இணைப்பு திசு. கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்றும் காரணமும் இருக்குது. கூற்று சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது. காரணம் சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனத்துக்கும் உதவுகிறது. வாட் எ கொஸ்டின். கூற்றுலேயும் அதே ஸ்டேட்மெண்ட் இருக்குது, காரணம்லேயும் அதே ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ உங்கள் ஆன்சருமே கொடுத்துருக்காங்க.
கூற்றும் சரி, காரணம் சரி, சரியான விளக்கமும் கூட. நெக்ஸ்ட்டு கீழே 2 வாக்கியங்கள். ஸோ அகைன் கூற்று காரணம். கூற்று முட்டை மற்றும் அரிசி கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளான மிருதுவாகிறது. காரணம் பொதுவாக அனைத்து உணவுப் பொருட்களையும் நம்மால் பச்சையாக உண்ண முடியாது. ஸோ இதுக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரி அண்ட் சரியான விளக்கம் கூட கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகள் ஏற்பதை காடு அழிப்பு என்கிறோம். பல்வேறு காரணம் பல்வேறு தாவர மற்றும் விலங்குகள் சிற்றினங்களின் அழிவிற்கும் காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளது. ஸோ இதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு அண்ட் சரியான விளக்கம் கிடையாது. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ஆனால் சரியான விளக்கம் வந்து கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பின்வருவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடு. டாராக்சம் அப்சினேல் தாவரத்தின் ஒரு பகுதி ஒளிக்கேற்ப தன் துளங்களை வெளிப்படுத்துவது ஒளியுறு வளைதல் எனப்படும். தொட்டாச்சினிங்கி தாவரத்தின் இலைகள் தொடுதல் மூலமாக ஏற்படும் விளைவு நடுக்குமுறு வளைதல் ஆகும். வேரானது எதிர்ப்புவி சார்பசைவாகவும் நேர் ஒளி சார்பசைவாகவும் உள்ளது. ஸோ இதில் தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஓய்வு நிலையில் ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு டேஸ் முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இதுவுமே நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஏபி இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு விபத்தின் காரணமாக அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. அவருக்கு எந்த இரத்த வகை செலுத்த வேண்டும்? ஸோ எல்லா டைப்புமே ஏபி அண்ட் ஓ. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. நீர் சுழற்சிகளுடைய வகைகள். ஆவி சுருங்குதல், வீழ்படிவாதல், கடலை நோக்கி செல்லுதல், ஆவியாதல். ஸோ இது வந்து ஒரு மேட்ச் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட டெட் பேப்பர் 1ல் கேட்கப்பட்ட 150 கேள்விகளும் பார்த்துக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டிஆர்பி அஃபிஷியலாக வெளியிட்ட ஒரு டென்டேட்டிவ் கீ. கண்டிப்பாக இதில் ஒரு சில தவறுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா வித் புக் ப்ரூஃபோட நீங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை 1 வீக்கில் நீங்கள் தெரிச்சு அப்படிங்க. ஸோ இது வந்து அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவித்து அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் உண்டா மார்க் உண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாருக்குமே வந்து அந்த ஆன்சருக்கே மாற்றி கொடுப்பாங்க. ஃபைனலில் வந்து ஒரு கீ வெளியிடுவாங்க. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மார்க்குகளும் மாறும். அண்ட் இப்போ நம்ம இந்த கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம், மொத்தமாக 4 கேள்விகளுக்கு வந்து ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? இங்கிலீஷில் 2, மேக்ஸில் 2 பார்த்துருப்போம். அண்ட் இது டெட் பேப்பர் 1 அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு டெட் பேப்பர் 2க்கான ஆன்சருக்கு வரும். தேங்க்யூ.